ஹாய் வியூவர்ஸ், இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, கறி கிரேவி தாங்க செய்ய போகிறோம். வாங்க நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பேன் வச்சுக்கோங்க. அந்த பேனில் வந்து ஒரு 4 டேபிள் ஸ்பூன் கிட்ட எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா கொஞ்சம் சூடானதுக்கு அப்புறமா நம்ம சோம்பு சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துருக்கேன். அப்புறமா ஒரு 4 வெங்காயம் சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருந்தேன். அந்த வெங்காயத்தை வந்து நான் சேர்த்துக்கிட்டேன். எப்போவுமே ஃபஸ்ட்டு நான்வெஜ் செய்யும்போது நம்ம சோம்பு சேர்த்துக்கிட்டோன்னா அதோட அரோமா வந்து நம்மளுக்கு நல்லா இருக்கும். அதுக்காக தான் ஃபஸ்ட்டு சோம்பு சேர்த்தேன். இப்போது வெங்காயம் வந்து கொஞ்சம் நல்லா பொன்னிறமாக வரணுன்றதுக்காக நான் கொஞ்சம் கல் உப்பு ஆட் பண்ணிக்கிட்டேங்க. அப்போது வெங்காயம் கொஞ்சம் சீக்கிரமாக வதங்கிடும். இப்போ பாருங்கள், ஓரளவுக்கு கொஞ்சம் பொன்னிறமாக வந்துருச்சு. வெங்காயத்தை வந்து கொஞ்சம் நல்லா வதக்கி எடுத்துருங்க. அப்புறமா தான் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட போகிறோம். இப்போ நம்ம ஒரு டேபிள் ஸ்பூனு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கலாங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிவிட்டு அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொஞ்சம் நல்லா கலந்து விட்டுருங்க. ஏன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நம்ம ஆட் பண்ண உடனே கொஞ்சம் அடி பிடிக்கிற மாதிரி இருக்கும். அதனால் கொஞ்சம் கைவிடாத கிளறிடுங்க. அந்த பச்சை வாசனை போனதுக்கப்புறம் நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். நம்ம வந்து வெங்காயத்தை எப்போவுமே இந்த மாதிரி பொன்னிறமாக வதக்கி செஞ்சால் தாங்க நம்ம எந்த நான்வெஜ்ஜுமே ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும் நம்மளுக்கு. அதுக்காக தான். அப்புறம் நான் வந்து ஒரு 3 தக்காளி கிட்ட நல்லா பழமாக இருக்க தக்காளி, ஒரு 3 தக்காளி சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன். அந்த தக்காளியும் இப்போ ஆட் பண்ணிட்டேன் நான். ஆட் பண்ணிவிட்டு அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கூடயே வந்து நல்லா வதக்கி விட்டுருங்க. தக்காளி நல்லா மேஷ் ஆகிற வரைக்கும் கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுருங்க. நான் வந்து கறி வேக வைக்கும் போதே வந்து கொத்தமல்லி, கருவேப்பிலை அதிலேயே போட்டு வேக வச்சுட்டேன். அதனால் இப்போ ஆட் பண்ணல நான். ஏன்னா அதிலே நிறைய போட்டுட்டேன் நான். இன்னும் நிறைய போட்டோன்னா நிறைய கொத்தமல்லி, கருவேப்பிலை இருக்கிற மாதிரி இருக்கும். அதுக்காக இப்போ ஆட் பண்ணல. இல்லைனா இந்த டைமில் நான் ஆட் பண்ணியிருப்பேன். பாருங்கள், இதிலே நிறைய கொத்தமல்லி, கருவேப்பிலை இருக்குது. கறியை வேக வச்சு எடுத்து வச்சுக்கிட்டேன் நான். இந்த நேரத்தில் தேவையான மசாலா ஐட்டம் போட்டுடலாங்க. இப்போ கரம் மசாலா வந்து 1.5 டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேங்க. இப்போ மிளகாத்தூள் வந்து காரத்துக்கு ஏற்ப நீங்கள் போட்டுக்கோங்க. நான் ஒரு 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். நீங்கள் நல்லா ஸ்பைஸியாக சாப்பிட்றதா இருந்தால் கொஞ்சம் அதிகமாகவே போட்டுக்கலாம். நான்வெஜ்லாம் கொஞ்சம் ஸ்பைஸியாக சாப்பிட்டா தாங்க டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்காக நல்லா கொஞ்சம் காரம் அதிகமாகவே போட்டுக்கோங்க. இப்போ வந்து இந்த மிளகாத்தூள், கரம் மசாலாலாம் போட்டோன்னே கொஞ்சம் ட்ரையாக இருக்க மாதிரி இருக்குது. அதனால் இந்த கறியில் இருக்கிற சூப் எடுத்து நான் கொஞ்சம் அது கூட ஊற்றி கொஞ்சம் கலந்து விட போகிறேன். அப்போ தான் அந்த தக்காளி நல்லா மேஷ் ஆகும். அதுக்காக தாங்க. பாருங்கள், இப்போ நல்லா கலந்து விட்டுட்டேன். நீங்கள் உப்பு கூட கொஞ்சம் கம்மியாகவே போட்டுக்கோங்க. ஏன்னா நான் கறி வேக வைக்கும் போதே உப்பும் அதில் ஆட் பண்ணிட்டேங்க. அதனால தான் நான் ஃபஸ்ட்டு சேர்த்த உப்போடு இருக்குது. அப்புறமா தேவைப்பட்டுச்சுன்னா கொஞ்சம் நம்ம டேஸ்ட் பார்த்துட்டு அப்புறமா போட்டுக்கலாங்க. இப்போ நல்லா வதக்கி விட்டுருங்க. அந்த கரண்டிலே வந்து அந்த தக்காளியை வந்து லேசாக அப்படியே மேஷ் பண்ணிவிடுங்க. இப்போ கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறேங்க. தேவைப்பட்டுச்சு, அதனால தான் போடுறேன். இதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற கறியை அப்படியே அந்த சூப்போடு கொஞ்சம் எடுத்து இதில் ஊற்றிட்டு நல்லா நம்ம ட்ரையாக கிரேவி மாதிரி பண்ணணுங்க. அப்போது நம்ம வெறும் சாதத்தில் சுடு சுடு சாதத்தில் போட்டு சாப்பிட்டாலே சூப்பராக இருக்குங்க. பாருங்கள், எல்லாத்தையும் நான் போட்டுட்டேன். நீங்கள் நான் செஞ்ச இதே மெத்தடில் செஞ்சு பாருங்கள். கறி கிரேவி நிஜமாகவே ரொம்ப சூப்பராக இருக்குங்க. டிஃபன் சப்பாத்திக்கு கூட சூப்பராக இருக்கும். சப்பாத்தி, தோசை, சாதம், மிளகா கிள்ளி சாம்பார் வச்சுட்டு இந்த மாதிரி கிரேவி பண்ணிக்கிட்டிங்கன்னா கூட சூப்பராக இருக்குங்க. இப்போ பாருங்கள், எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டேன். நான் ஒரு மூடி போட்டு கொஞ்சம் நேரம் மூடி வைக்க போகிறேன். இன்னும் ஒரு 5-10 நிமிஷத்தில் நல்லா அந்த தண்ணி எல்லாம் ட்ரை ஆகிட்டு நம்மளுக்கு சூப்பரான கிரேவி கிடச்சிருங்க. பாருங்கள், இப்போயே ஓரளவுக்கு நல்லா ட்ரை ஆகிடுச்சுங்க. நீங்கள் உப்பெல்லாம் கரெக்டாக பார்த்துட்டு ஆஃப் பண்ணிவிடுங்க. நான் செஞ்ச மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்கள் எல்லாருக்கும் உடனுக்குடன் வரும். அதுக்காக தாங்க. ஓகே, பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.